மாலை தூபம். பழைய ஏற்பாட்டின் கோகாத்தியர்கள் பற்றியும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நமக்கு அது உணர்த்தும் ஆவிக்குரிய அர்த்தம் பற்றியமான ஒரு சுருக்கமான பார்வை இதோ. பழங்காலத்துல தேவாலய பொருட்களை அவங்க சுமந்தது இன்னைக்கு நாம எப்படி உலகத்துக்கு கிறிஸ்துவின் ஒளியை சுமந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உண்மைய நமக்கு ரொம்ப அழகா விளக்குது. முதலாவது, பரிசுத்தமான விஷயங்களை கையாள்றப்போ நமக்கு இருக்க வேண்டிய பயபக்தி. யோசிச்சு பாருங்க, கோகாத்தியர்கள் அந்த பொன் குத்துவிளக்கை கொஞ்சம் கூட கவனக்குறைவா சுமக்கல. தேவனோட விஷயத்துல நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது, அப்படி செய்ததால தான் நாதாபும் அபியுவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிப்பது இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய சாதாரண அன்றாட வாழ்க்கை மூலமா தான் உள்ளே இருக்கிற அந்த விலைமதிப்பற்ற ஒளிய உலகத்துக்கு காட்டுறோம். ரெண்டாவது, தங்க கத்திரிக்கோள் மற்றும் தெய்வீக சிச்சை. பொதுவா விளக்கு எரியும் போது திரியில கொஞ்சம் கரி சேரும். அதுபோலவே நம்ம வாழ்க்கையிலையும் பாவம், பெருமை மாதிரியான உலகத்தன்மை சேர்ந்து ஒளிய மங்கச் செய்யும். அப்போ தேவன் என்ன செய்வாரு? தன்னுடைய அன்பான தங்க கத்திரிக்கோளால இந்த கரிய மட்டும் வெட்டி அகற்றுவாரு. சுடர் இன்னும் பிரகாசமா எரியணும்னா அந்த வழிய நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் விளக்க அணைக்கல, ஒளிக்கான தடைக்கல்ல மட்டும்தான் நீக்குறாரு. மூன்றாவது விஷயம், நாம வெறும் உண்மையுள்ள பாத்திரங்கள் மட்டும்தான். நாம ஒளியின் மூலாதாரம் கிடையாது, கிறிஸ்து தான் அந்த ஒளி. கஷ்டமான நேரங்கள்ல விளக்கு பாரமா இருக்குன்னு அதை கீழே வச்சிடக்கூடாது. தொடர்ந்து அதை பத்திரமா சுமந்துட்டு போறது தான் நம்ம பொறுப்பு. சுருக்கமா சொல்லணும்னா, நாம ஒளிய உருவாக்குறவங்க கிடையாது, தேவனுடைய சிச்சைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இருண்ட இந்த உலகத்துக்கு ஒளிய சுமந்து செல்லும் கருவிகள் மட்டுமே.